திமுக ஆட்சியில 4730 கோடி வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அமலாக்கத்துறை நீதிமன்றங்கள்ல அந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கட்டும், வழக்கு நடக்கட்டும், அப்ப தெரியும் இவங்க சொல்ற போய். பாஜகவும் இவர் பாஜகவின் அடிமையாக இருக்கிறார் என்பதுதான். பாஜக தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச சொல்றாங்க. அவங்க மாட்டிக்குவாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப மக்களை சந்திச்சு பேசுறாரு. அந்த சம்பவத்தை பற்றி இதுல பேசல திமுகவை எதிர்த்து பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. ஆனா கரூர் சம்பவத்தை பற்றி அவர் எந்தவித விளக்கமோ இல்ல எதுவும் பேசல. அதை எப்படி பேச மாட்டார். அந்த மொத்த சாவுக்கும் காரணம் 12 மணிக்கு வருவதாக இவர் சொல்லிவிட்டு, அதனாலே மக்கள் காலை 9 மணியிலிருந்து இங்கே கூடி நிற்கிறார்கள். வெயிலிலே, காயும் வெயிலிலே, குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் மாலை 7:30 மணி வரை அவர்கள் அங்கே நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கியது விஜய். 12 மணிக்கு வந்து பேசுவதாக சொல்லிவிட்டு மக்கள் காத்திருப்பார்கள். அவர் நம்முடைய ரசிகர்கள், நாம் போய் பேச வேண்டும் என்று நினைத்தாரா? 7:30 மணிக்கு வருகிறார். அதனிடையே மக்கள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை. இதற்கு யார் பொறுப்பு? எனவே இந்த குற்றம் அவருடையது என்று தெரிந்த காரணத்தினால் அதை பற்றி அவர் பேசவில்லை. இப்பொழுது கூட சொல்லட்டும், ஏன் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்தேன் என்கிற விளக்கத்தை சொல்லட்டும்.